السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. ஸலவாத்தும் சாந்தியும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தபஈங்கள், தபோ தபஈங்கள் மீதும், இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும், உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பரக்கத் நிறைந்த மக்ரிபினுடைய வக்திலே நாம் எல்லாம் நன்மையை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் தூய்மையான பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். நாம் எத்தனையோ பயான்களிலே கேட்டிருப்போம், நாம் பாவம் செய்திருக்கின்றோம், அதனால் நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்றெல்லாம் சொல்லி நிறைய பயான்களிலே நாம் கேட்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களை பார்த்து, நான் இந்த பண்புடைய மனிதர்களை, இந்த செயல் செய்த மனிதர்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களை பார்த்து, நான் அவர்களை மன்னித்து விடுவேன், அவர்களுக்குத்தான் பாவ மன்னிப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். ஆக பாவ மன்னிப்பு யாருக்கு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே விளக்குகின்றான். இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் ஸும்ம யதூபூன மின் கரீபின் ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம் வ கானல்லாஹு அலீமன் ஹகீமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக சொல்லுகின்றான், நான் யாரை மன்னிப்பேன், என்னுடைய தௌபா, என்னுடைய பாவ மன்னிப்பு யாருக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் என்ற நிபந்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கின்றான். ஜிஹாலத்தின் என்று சொன்னால் என்ன? நாம் ஒரு பாவத்தை செய்து விடுகின்றோம், ஆனால் அது நமக்கு பாவம் என்றே தெரியவில்லை. அப்படி அறியாமையில் இருக்கும் பொழுது அந்த பாவத்தை செய்து விடுகின்றோம். செய்துவிட்டு அந்த பாவத்தை நாம் ஏன் செய்தோம் என்று நம்முடைய மனங்கள் வருந்துகின்றது. நம்முடைய மனத்திலே ஒரு வருத்தம் வருகின்றது, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேனே என்ற அந்த வருத்தம் நம்முடைய மனதிலே வந்து, நாம் எவ்வளவு சீக்கிரம் நம்மால் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாம் அல்லாஹ்விடத்திலே சென்று, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று நாம் கேட்கின்றோம். அப்படி கேட்பவர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அவர்களுக்குத்தான் இந்த தௌபா இருக்கின்றது, இந்த பாவ மன்னிப்பு அவர்களுக்குத்தான் இருக்கின்றது, நான் அவர்களை தான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதுகுமுல் மௌத்து கால இன்னி துபுத்துல் ஆன். ஒரு மனிதர், அவர் என்ன செய்கின்றார்? தெரிந்தே அவர் பாவத்தை செய்கின்றார். அவருக்கு எல்லாம் தெரியும், இந்த செயலை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை குற்றம் பிடிப்பான், இது மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது என்று எல்லா விஷயங்களும் அந்த மனிதனுக்கு தெரிகின்றது. தெரிந்தும் அந்த மனிதன் என்ன செய்கின்றான்? அவன் சில ஆதாயங்களுக்காக,
தன்னுடைய மனோ இச்சையை கேட்டு அவன் என்ன செய்கின்றான்? அந்த பாவத்தை செய்கின்றான். பாவத்தை செய்து அந்த பாவத்தை நினைத்து அவனுடைய மனங்கள் வருந்தவில்லை. அவனுடைய மனம் என்ன சொல்லுகின்றது? இதெல்லாம் பாவமே கிடையாது, இந்த பாவம் மிகப்பெரிய பாவம்லாம் கிடையாது, இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது என்று அந்த மனிதன் நினைத்து கொள்ளுகின்றான். அதை அவன் பாவமாகவே கருதவில்லை. அப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அவன் மரணிக்கும் தருவாயில் அவனுடைய ரூஹ் அவனுடைய தொண்டை குழியை அடையும் பொழுது அவன் என்ன சொல்லுகின்றான்? இன்னி துபுத்துல் ஆன், நான் இப்பொழுது பாவ மன்னிப்பை தேடுகின்றேன் என்று அந்த மனிதன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அந்த மனிதனை நான் மன்னிக்க மாட்டேன், அவனுக்கு அந்த பாவ மன்னிப்பு என்பது கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். இரண்டாவது பண்புடைய நபர்கள் யார்? வல அல்லதீன யமூதுன வஹும் குஃபார், யார் ஒருவர் நிராகரித்த நிலையிலேயே அவர் மரணிக்கின்றாரோ அவருக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவத்தை பொறுத்தவரை இரண்டாக நாம் பிரிக்க வேண்டும். முதலாவது பாவம் நாம் நமக்கு செய்து கொண்ட பாவம், நாம் அல்லாஹுக்கு செய்த பாவம். இரண்டாவது வகை என்ன? நாம் அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கு செய்த பாவம். இந்த இரண்டு பாவத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய பாவங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் அதை மன்னித்து விடுவான். ஆனால் நாம் அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டான். எதுவரை என்று சொன்னால், நாம் அந்த அடியானிடத்திலே சென்று அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் இது போன்று உன்னுடைய சொத்தை அபகரித்து விட்டேன், உனக்கு நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டேன், உனக்கு நான் அநியாயத்தை செய்து விட்டேன், அதனால் நீ என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அந்த மனிதனிடத்திலே நேரடியாக சென்று அவன் பாவ மன்னிப்பு கேட்காதவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். ஹதீஸிலே எந்த அளவிற்கு வருகின்றது என்று சொன்னால், நம் எல்லாருக்கும் தெரியும், நாளை சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சிராத் பாலம் என்று ஒன்று இருக்கின்றது. அது ஒரு முடியை விட மென்மையானதாக இருக்கும், ஒரு வாளை விட கூர்மையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட பாலத்தை ஒரு மனிதன் கடந்து விடுவான். அப்படிப்பட்ட பாலத்தையே ஒரு மனிதன் கடந்து விட்டு அவன் நின்று பார்ப்பான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், உன்னுடைய கணக்கு இன்னும் முடிக்கப்படவில்லை. என்ன கணக்கு என்று சொன்னால், அவன் யாருக்காவது பாவத்தை இந்த உலகத்திலே செய்திருந்தான் என்று சொன்னால், யாருக்காவது அநியாயம் செய்திருந்தான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுடைய நன்மையை பிடுங்கி யாருக்கு அவன் பாவத்தை செய்தானோ, யாருக்கு அநியாயத்தை செய்தானோ அந்த மனிதனிடத்திலே கொடுத்து விடுவான். அப்படிப்பட்ட பயங்கரமான பாவம் நாம் அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய பாவம். இந்த அடியார்களுக்கு செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டான். எதுவரை என்று சொன்னால், அந்த அடியான் அந்த மனிதனை மன்னித்திருக்க வேண்டும். அதுவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தூய்மையான பாவ மன்னிப்பை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தேடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். தூய்மையான பாவ மன்னிப்பு என்று சொன்னால் என்ன? இந்த தௌபத்துன் நஸூஹா என்று சொன்னால் என்ன? இந்த தௌபத்துன் நஸூஹாவினுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், நாம் மன தூய்மையோடு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும். இந்த தௌபத்துன் நஸூஹாவிற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றது, 4 நிபந்தனைகள். முதலாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், அல் இக்லாஉ அனிஸ்ஸம். முதலாவது, நாம் செய்த அந்த பாவத்தை எண்ணி நாம் அந்த பாவத்தை விட்டுவிட்டு நாம் வெளியே வந்து விட வேண்டும். அந்த பாவத்தை நாம் பாவம் என்று முதலிலே எண்ண வேண்டும், எண்ணி அந்த பாவத்தை விட்டு நாம் விலகி வந்து விட வேண்டும். அடுத்ததாவது இரண்டாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், அஸ்ஸம்பு அலா மா ஃபாத், அந்த பாவத்தை நாம் செய்துவிட்டு, அந்த பாவத்தை நாம் செய்து விட்டோமே, நம்முடைய நிகழ்காலத்திலே நம்முடைய பாஸ்டன்ஸிலே இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நாம் செய்துவிட்டோமே என்று சொல்லி அந்த பாவத்தை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? வெட்கப்பட வேண்டும். மூன்றாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால்,
அந்த பாவத்தை நான் மறுபடியும் எப்பொழுதும் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழியை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேன், இனிமேல் நான் மோசமானவனாக இருந்தாலும், எவ்வளவு நான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நிபந்தனை வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு பாவத்திலே நான் மறுபடியும் செல்ல மாட்டேன் என்ற உறுதியான எண்ணம் நம்மிடத்திலே வர வேண்டும். நான்காவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், நாம் யாருக்காவது பாவத்தை செய்திருந்தோம் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்திலே சென்று அந்த பாவத்திற்கான மன்னிப்பை தேட வேண்டும். அடுத்ததாவது நம்மிடத்திலே ஏதாவது ஒரு சொத்தை அந்த மனிதனிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த சொத்தை மறுபடியும் அந்த மனிதனிடத்திலே தந்துவிட வேண்டும். அப்படி தர நமக்கு முடியவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனிடத்திலே சென்று அந்த மனிதனிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இது போன்ற உன்னுடைய சொத்தை நான் எடுத்துக்கொண்டேன், அந்த சொத்து இப்பொழுது என்னிடத்திலே கிடையாது, நான் என்னிடத்திலே அந்த சொத்து வந்துவிட்டால் நான் உன்னிடத்திலே தந்து விடுகின்றேன் என்று சொல்லி அந்த மனிதனிடத்திலே சென்று சொல்ல வேண்டும். அந்த மனிதனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருந்தது என்று சொன்னால் நம்மால் முடிந்தவரை அந்த மனிதனுக்கு அந்த பாதிப்பை மறுபடியும் அவனுக்கு சரி செய்து தர வேண்டும். இந்த 4 நிபந்தனைகள் தான் என்ன, தௌபத்துன் நசுஹா. அல்லாஹ் சொல்லுகின்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசுஹா, நீங்கள் தூய்மையான அந்த பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்று சொல்லுகின்றானே. அந்த தூய்மையான பாவ மன்னிப்பு இந்த 4 விஷயங்களை நாம் செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்தை நம்மிடத்திலிருந்து மன்னிப்பான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கு எனக்கும் தர வேண்டும். நாம் இந்த உலகத்திலே எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கின்றோம், அதற்கான பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே தினம் தினம் கேட்க வேண்டும். நாம் இன்றைக்கு கேட்டுவிடலாம், நாளைக்கு கேட்டுவிடலாம் என்று எதுவரை தள்ளி போட்டு கொண்டு செல்லுகின்றோமோ அதுவரை நமக்கு தான் கேடு. நம்முடைய மரணம் எப்பொழுது நமக்கு வரும் என்று தெரியாது. அதற்கு முன்னால் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஒன்று கூட்டுவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.